Hi friends, welcome to SR Pavinila Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் அப்படின்னாவே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். சாம்பாரில் போட்டால் பிடிக்காதவங்க கூட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சா கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை அந்த கீத்து மாதிரி கீறி விட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது மாதிரி கீறி விட்டு கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் இந்த ஃபுல் ரெசிபியும் செய்யுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை வணக்கிக்கிறோம். கூடவே கொத்தமல்லி, வரமிளகா, சீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நான் சைடில் வறுத்து வச்சுக்கிறேன். இதில் காமிச்சிருப்பேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வணங்கட்டும். இது ஆயில்லையே கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாகம் அது வெந்துடணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டான ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். அது குழம்போடு சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதனோட மேல் தோல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயில் வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கடாயில் இருக்க மீதி எண்ணெயில் அப்படியே நம்ம கடுகு, சீரகம் இதில் போட்டுக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2-3 ஒரு வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு போட்டுட்டு சீரகமும் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி வெங்காயம், தக்காளியும் வணக்கி எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுத்ததெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் போட்டுக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி கட் பண்ணி போடாமல் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. தக்காளி போட்டுட்டு இது கூடவே கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வேகணும். இப்போ தக்காளி நல்லா வேந்ததுக்கப்புறமா இந்த வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை பவுடராக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இது 3/4 பாகம் வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கேற்ப போடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளிப்பும் காரமும் சேர்ந்து இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம தேவையான அளவு அந்த தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வணக்கி கிரேவி மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், எண்ணெயில் வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து இதோடு ஆட் பண்ணி அந்த மசாலாவும் கத்திரிக்காயும் ஒன்றா கோட்டாகி நல்லா வெந்து டேஸ்ட் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி விட்டுறணும். இந்த வணங்கிட்டுருக்கிற டைமில் நம்ம புளியை ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி மாதிரி கரைக்காமல் நல்லா கெட்டியாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காயும் தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது அதே சமயம் அந்த பவுடரை புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 4 வெந்தயம் மட்டும் இருந்தால் போதும். வெந்தயம், மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 2-3 சேர்த்திக்கோங்க. நான் 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை முழுசுமே நான் போட்டு நல்லா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர், சீரகத்தினுடைய வறுத்த மணம் எல்லாமே சேர்ந்து கடைசியாக நம்ம போடும்போது அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயிலே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொடியும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பாட்டுக்கு ஒரு முட்டை போட்டு இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்ததுன்னா போதும், நம்ம மொத்த சாப்பாடும் சாப்பிட்றலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.